ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விருந்தாளிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாம்பழம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்தோம். சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் சாப்பிடல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 7-8 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா கழுவிட்டு ஃபுல்லாகவே பீல் பண்ணிக்கலாம். ஸோ பீல் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த 7-8 மாம்பழமும் நான் ஃபுல்லாக வந்து நல்லா பீல் பண்ணிக்கிட்டேன். அந்த கட் பண்ணி அந்த ஜாரில் போடும்போது அந்த பல்ப்பு, அந்த மேங்கோட பல்ப்பு இருக்கு இல்லையா, அப்படியே நம்மளும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஸோ கட் பண்ணிக்கிட்டே நானும் ஒரு 2-3 வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது யாருக்கு தான் வந்து நாக்கு ஊறாது சொல்லுங்கள். ஸோ நல்லா டேஸ்டியாக இருந்தது இந்த மேங்கோ நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது. இது வந்து பாகிஸ்தானோட மாம்பழம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஐஸ் க்யூப்ஸ், இங்கே ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்குது. நம்ம வந்து இந்த ஊர் வெயில் எல்லாம் தாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கூலாக ஏதாவது குடிக்கணும்னு தான் தோணும். அதனால் ஐஸ் க்யூப்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ பால். ஸோ மெயின் இதில் வந்து பால் ஆட் பண்ணால் தான், சில பேர் கர்டும் ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அதனால் பால் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இருக்கிற பால் எல்லாம் போட்டுட்டு நம்ம இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இன்னும் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து சின்ன சின்ன கிளாஸில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸோடு கொடுக்கும்போது ஓ மை காட் நல்லா டெலிஷியஸாக இருக்குது. ஸோ நானும் ஒரு கிளாஸ் குடிச்சாச்சு. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மேங்கோ ஷேக்காக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா, இல்லை மேங்கோ அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமா? அதுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மேங்கோ அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே ஒரு ட்ரேயில் நம்ம மாற்றிக்கிட்டு குழந்தைங்க எல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் அங்கே எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. நைட்டு விளையாடி நல்லா டயர்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா எந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கோ அவங்க கூட அந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும்போது அந்த ஹாப்பினஸ்ஸே வேறு லெவலாக இருந்தது. ஸோ எல்லா குழந்தைங்களும் குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷமே போதுமானது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நல்லா இருக்குது அப்படின்னும் போது வேஸ்ட் ஆகாத சாப்பிட்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.